வணக்கம். இது பருதி எலக்ட்ரானிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு, அதாவது 5.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நமக்கு ஒரு 5.1 அந்த கவர், அதாவது கேபினட்டு, ஆம்பிளிஃபையரோட கேபினட் ஒன்று, இது மாதிரி கேபினட் ஒன்று வாங்கிட்டு நம்ம அந்த கேபினட்டில் அதுக்கு கேபினட்டுக்கு தகுந்தது மாதிரி சுவிட்சு, இந்த டைப் மாடல் சுவிட்ச் ஒன்று. அடுத்தது நமக்கு 6 கண்ட்ரோலு, ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு, அப்புறம் 3-in-1 சுவிட்ச் ஒன்று, ஒரு 5.1 செலக்டர் சுவிட்ச் ஒன்று. நம்ம இது மாதிரி தான் பார்த்து வாங்கணும். அப்புறம் ஆம்பிளிஃபையருக்கு பின்னாடி நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து ஒன்றா வாங்கிக்க வேண்டியதான். நம்ம இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட கேபினட்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம். கேபினட் ஒன்று, இது பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரூ பாக்கெட்டு, இது ஸ்க்ரூ பாக்கெட்டு. இது நம்ம வசந்த் கம்பெனியோட 5.1 ப்ரோலாஜிக் போர்டு. நம்ம ப்ரோலாஜிக் போர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 3 போர்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வசந்த் கம்பெனியோடது. அடுத்தது பார்த்திங்கனாக்க இது வந்து பிஸ்மி கம்பெனியோடது 5.1 ப்ரோலாஜிக் போடுது. இது பிஸ்மியோடது. இது பார்த்திங்கன்னா டால்பி ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க. கிரியேட்டிவ் கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு. நம்ம முதல்ல இது ஒன்று எடுத்துக்குவோம். இதுலேருந்து நமக்கு இந்த ஒன்று போதும். வசந்த் கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு ஒன்று போதும். ப்ரோலாஜிக் போர்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஆடியோ ஆம்ப் போர்டு. அது இது வந்து பார்த்திங்கனாக்க சான் கம்பெனியோட ஆடியோ ஆம்ப் போர்டு. இது நல்லாவே இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து மற்ற கம்பெனியோட போர்டுகள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. தரமும் வந்து கிட்டத்தட்ட அந்த காஸ்ட்டு கூட உள்ளக்கூடிய பொருளோட குவாலிட்டிக்கு கிட்டத்தட்ட சேமாகவே இதுவும் வந்துடும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா மாஸ்பெட் போர்டு. இது வந்து 14 பெட்டு உள்ளது. நமக்கு 10 பெட்டு வந்து 2 கணக்கு பண்ணால் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு சேனலுக்கு 100 வாட்ஸ் அப்படிங்கிற கணக்கில், சப்வூஃபருக்கு மட்டும் 200 வாட்ஸு. அந்த அடிப்படையில் இந்த போர்டு பார்த்திங்கன்னா 14 பெட்டு உள்ளது. இந்த போர்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்க மகாராஜா கம்பெனியோட ஹச்டி டிரான்ஸ்ஃபார்மர் 24024 இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம். இதில் இது கண்டென்சர், கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இது நமக்கு 2 தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையரு, இது கூலர் ஃபேனு, இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு, இது ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நாப்பு. நம்ம கண்ட்ரோல் நாப்பெல்லாம் காஸ்ட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்ம கலராக எப்படி வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம ஏவி ஜாக் இன்புட்டு, ஆடியோ இன்புட்டு. இதில் வந்து நமக்கு 2 தேவைப்படும். இது பவர் சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச். இது நம்ம இந்த செலக்டர் சுவிட்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதில் 3, இதில் ஒரு 4 வேணும். அடுத்து இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6 வால்யூம் கண்ட்ரோல். ஆடியோ இன்புட் செலக்டர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் பயன்படுத்தலான் இருக்கோம். மற்ற அந்த சுவிட்சுகளை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுவிட்சு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் நமக்கு ஒரு 4 சுவிட்சு தேவைப்படும். அடுத்ததாக இது 5 வோல்ட் ரெகுலேட்டர், யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்கறதுக்காக 5 வோல்ட் ரெகுலேட்டரு. இது 25 வோல்ட்டு 4700 mFT கண்டென்சர் ஒன்று தேவைப்படும். 4007 டயோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டயோடு தேவைப்படும். அடுத்து ஏசி கார்டு ஒன்று.
இவ்வளவு தான் நம்ம 5.1 ஆம்பிளிஃபையர் செட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள். இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ போடுவோங்கிறது இந்த ஆம்பிளிஃபையரை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம்.